அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, நல்வழியில் இன்றும் ஒரு நல்ல பாடல். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு. எந்த தொழில் மிகவும் தலையாய தொழில், முதன்மையான தொழில் என்று ஔவையார் இந்த பாட்டில் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். ஆற்றங்கரையில் இருக்கிற மிகப்பெரிய மரமும் அரசர் அறிய பெருமையோடு வாழ்ந்த வாழ்வும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் வேளாண்மை தொழில்தான் மிகவும் சிறப்பானதாகும். அந்த வேளாண்மை தொழிலுக்கு வேறு ஒரு தொழில் ஒப்பு ஆகாது. ஒப்பான தொழில் வேறு ஒன்று கிடையாது. பிற தொழில்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கும். ஆனால் வேளாண்மை தொழிலுக்கு குறைபாடே கிடையாது. ஆக விவசாயிதான் தலையானவன். விவசாய தொழில்தான் தலையான தொழில். ஔவையார் நல்வழி. அதைத்தான் நம் திருவள்ளுவர் கூட மிக அழகாக சொல்லியிருக்கார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த உலகத்தில் வாழ்பவன்னா யாராம்? வள்ளுவர் சொல்கிறாரு, விவசாயி தான் வாழ்பவன். மற்றவன்லாம் அப்பா கொஞ்சம் நெல் கூட, கொஞ்சம் கோதுமை கூட, நீ எவ்வளோ பெரிய ஆளான இருக்கலாம், கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய பதவி வகிக்கலாம், எல்லாம் கும்பிடு போட்டு அப்பா விவசாயி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ணும், நெல் கோதுமை பயிர் வகைகள் ஏதாவது கூட. ஆக எந்த தொழில் செய்பவனும் விவசாயிடம் வந்து தொழுது அவன் அந்த உணவுப் பொருளை பெற வேண்டும். விவசாயத்தை உயர்த்தி வள்ளுவரும் கூறியிருக்கிறார். புறநானூற்றில் குடப்புலவியினர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர், ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. புறநானூறு குடப்புலவியினர். ஆக நீரை மிக இன்றியமையாததாக கொண்டிருக்கும் இந்த உடம்புக்கு யார் உணவு கொடுக்கிறார்களோ அவர்கள் உயிர் கொடுத்தவர்களா. இந்த உடம்பு இந்த உணவைத்தான் முதலாக கொண்டிருக்கிறது. உணவு எனப்படுவது எது? உணவு எனப்படுவது நிலத்தோடு சேர்ந்த நீராகும். நிலத்துடன் சேர்ந்த நீர் தான் உணவா. இந்த நீரையும் நிலத்தையும் சேர்ப்பவர், இணைப்பவர், உடம்பையும் உயிரையும் படைப்பவருக்கு இணை. என்ன அர்த்தம்? சான்றோர் பெருமக்களே, விவசாயி தான் இறைவன். குடப்புலவியினர் விவசாயி தூக்கி தலைமையில வைக்கணும். விவசாயம்தான் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிறது. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. நன்றி, வணக்கம்.